ஆனால் இந்த தமிழ் கட்சிகளை பாத்தீங்கள் அவர்கள் இதை மறுத்து ஒரு உரிமை என்ற விஷயத்துல மிச்சம் எல்லாத்தையும் ஒரு தரமட்டமாக்குற நிலைமை தானே இருக்கு. தியரட்டிக்கல் பொசிஷனுக்கு போகும். அதாவது தமிழம் பண்டத்திருப்பு போராட்டம் அதுல இருந்து வாங்க அநியாயங்களை பற்றி கதைக்கலாம். ஏன் அநியாயங்களை வச்சு போராட்டத்தை ஞாபகப்படுத்தலாம். இலங்கையில இருக்கிற கட்சிகள் இந்த ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷனுக்கு தயாராகி கொண்டிருக்குன்னு சொல்றீங்க. இன்னைக்கு சைனாவாத நட்டு போயிடுச்சு. சைனாவும் இன்னொரு நாடு, அந்த நாட்டுல தனக்கும் எந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு தளம் தேடிக்கொண்டு விரியுது. அந்த தேவைகள் இந்தியாவுக்கு எதிரானது அல்ல என்பதை இந்தியாவை விளங்கி அதை தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் என்ன ரீதியில இலங்கை பூராக ஒரு ஆளை நீங்க போடணும். அவற்றை பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் இருக்கணும். சிங்கள மக்களும் இருக்கணும், தமிழ் மக்களும் இருக்கணும். தமிழ் பொது வேட்பாளர் தானே இருக்கிறார்கள். தமிழ் மக்கள் மத்தியில ஒரு ஒரு பகுதி ஜேவிபிக்காகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதை என்னென்று பாக்குறீங்க? தமிழ் மக்கள் ஜேபிக்கு வேலை செய்யறார்கள், அதையாக சில வேளையில பிஜேபிக்கும் வேலை செய்யறாங்க. நீங்க சொல்ற அந்த குரூப் சைக்காலஜி என்றது தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கு. நிச்சயம் அது பெரிய பிரச்சனை. இது பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை எவ்வளவுதான் முத்தி இருந்தாலும் அது ஒரு மத பிரச்சனையா ஒரு நாளும் பார்க்கப்படுது. ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில மத குரோதம் என்றது அளவுக்கு மிஞ்சியம். தண்டவாளத்துல கோயில் நாட்கள் கிடையாது, பெருமைப்பட்டார்கள், அது வேற பிரச்சனை. இன்று மற்றொரு நேர்காணலில் நமக்கு மிகவும் அறிமுகமான அசாட்டிக் அமைப்பின் செயலாளர், ஈரோஸ் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர், கணிதத்துறையில் கல்லூரியில் பணியாற்றுபவர் மற்றும் அரசியல் விமர்சகரும் கூட நமக்கு மிகவும் அறிமுகமான ரவி சுந்தர்லிங்கம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு இலங்கையில உலகம் முழுக்க தேர்தல் நடக்குது. இலங்கையிலையும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல்ல தமிழ் மக்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கணும் என்று நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் மக்கள் நிலைப்பு வெரி இலகுவான விஷயம். தமிழ் மக்கள் தங்களை இந்த இலங்கை பிரச்சனையில இன்றைக்கு இருக்க எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வரைக்கும் தங்களை ஏதோ விதத்துல வித்தியாசப்படுத்தி பார்த்துக் கொள்கிறார்கள். ஏதோ தங்களுக்கென்று புரிமான விதி ஒன்று இயங்குறதாக கணிக்கிறார்கள், குறிப்பாக யாழ்ப்பாணத்துல. அதுக்கு காரணம் வெளியிலிருந்து போற ஆசை இருக்கலாம், வெளியில இருக்கிற உறவுகள நம்பிக்கையா இருக்கலாம். இதெல்லாம் விட்டு கதைச்சம் என்று சொன்னால், தமிழ் மக்கள் இலங்கையில இருக்கிற பொலிட்டிஷன்றது இன்றைக்கு எல்லா அரசியல் பார்ட்டிகளும் அங்க இருக்கிற கட்சிகளும் தமிழீழம் என்றதை கைவிட்டு விட்டார்கள். அது தேசியவாத பிரிவினவாதம் என்றதிலிருந்து அவர்கள் விலகி விட்டார்கள். அது பிள்ளை என்று நிஜத்துல விலகி விட்டார்கள். அவன் மனநிலையிலையும் சிந்தனையிலையும் விலகிட்டான். ஆனா அது ஒரு நாள் வெளியில சொன்னது கிடையாது. ஆனபடியத்தான் நீங்க சொல்றது இந்த தேர்தல் முக்கியம். என்ன பொறுத்தாலும் எங்களை பொறுத்த முடியும். தமிழரை பற்றி தான் நாங்கள் காய்க்கிறோம். இவளை பற்றி காய்க்கலையே. அவையில் காய்ச்சி கொண்டே இருப்பினோம். அவைகளை பற்றி தங்களை பற்றி தான் அவள் காய்ச்சி கொண்டிருப்பேன். நான் இப்ப தமிழ் மக்களை பற்றி காய்க்கிறேன், எங்களை பற்றி காய்க்கிறேன். சரி, ஆளும் குறைஞ்சு போனா எங்களை பற்றி காய்ப்போம். எங்களுக்கு என்ன தேவைன்றது அங்க இருக்கேன். தமிழ் மக்களை இன்னும் ஞாபகம் வச்சுக்கொண்டு அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ் மக்கள் பொதுவாக தங்களோட நிலைமைக்கு சிங்கள மக்களின் நிலைமை எப்படி இருக்கிறத ஓரளவுக்கு ஊகியக்கூடியவர்களா வந்திருக்கு. அதாவது இந்த அரகலையாக்கு பிறகு நிச்சயமாக அவைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் சமுதாய ரீதியில சரி, எக்கனாமிக்கல் ரீதியில சரி ஒன்றுபட்டது. நாங்கள் ஒரு அரசாங்க கீழே தான் இருக்கிறோம். அந்த அரசாங்கத்தினுடைய எக்கனாமிக்கல் புரோகிராமுக்குள்ள தான் நாங்கள் அடைய போறோம் என்றதுல விளங்கிக் கொள்கிறார். விளங்கிக் கொள்ளினோம் நினைக்கிறீங்களா? விளங்கிக் கொள்ளுகிறாரு. ஆனா அவையோட குழப்பங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால், இந்தியா ஒரு பக்கத்துல அல்லது உலக நாடுகள் மற்ற பக்கத்துல ஏதாவது தங்களுக்கு சலுகைகள் எக்ஸ்ட்ரா தருவார்கள். அந்த சலுகைகள் அரசியலா இல்லாட்டியும் டெவலப்மெண்ட் புரோகிராம்கள் அது இதா அங்கட பகுதிகளுக்கு வித்தியாசமான வாழ்வு வளர்ச்சியை தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். இது ஒரு பக்கத்துல உண்மையா இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ல அது வேலை வாய்ப்புகளா வரும் என்றது உண்மையான விஷயம் அல்ல. அதை அவர்கள் புரிஞ்சு கொள்கிறார்கள் அல்ல. அதனால் ஒத்துக்கொள்றோம். ஆனால் இந்த தமிழ் கட்சிகளை பாத்தீங்கள் என்றால் அவர்கள் இதை மறுத்து ஒரு உரிமை என்ற விஷயத்துல மிச்சம் எல்லாத்தையும் ஒரு தரமட்டமாக்குற நிலைமை தானே இருக்குது. அவையால் உரிமை என்று சொல்லுகிறார்கள். அதே வேளையில் நீங்கள் அவையுடைய கேளுங்கள், ஏன் நீங்கள் எம்பியா இருக்கிறீங்கன்னு சொன்னால சொல்ற அதுல வர்ற காசை வச்சு இந்த அபிவிருத்தி தாங்கள் செய்யறோம், தங்களால் ஏறமான அபிவிருத்தி செய்யறோம். முதல் சொன்ன விஷயமும் இப்ப சொல்ற விஷயமும் என்ன நடக்குதுண்டா, அதாவது தமிழ் தலைமைகள் அல்லது தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு மித்திரவாழ அந்த மித்த கிரியேட் பண்ணுகிறார்கள். அதை இப்போ மெயின்டைன் பண்றாரு. முதலாவது. இரண்டாவது நீங்கள் அவையலையும் பார்க்க நீங்க உங்களுக்கு தெரியணும். இப்ப எங்களை மாதிரி தான் எங்களுக்கு இருக்கிற வசதி என்னென்றால், நாங்கள் தூரத்துல இருக்கிறோம், சகதிக்க இல்லை. அந்த சகதிக்க இருக்கேக்க அதுல இருக்கிறவர்கள் நக்கிறார்கள், தாங்கள் இந்த சகதியில இருந்தான் தாங்கள் சீவிக்க வேணும், நீங்கள் சுகமா வழியில இருந்து சொல்லுவீர்கள், சுத்தமா சீவிக்கலாம். நாங்கள் காசு இல்லாட்டால்
நாங்கள் எலெக்ஷன் வெல்ல முடியாது. எலெக்ஷன் வெல்றன்னு சொன்னால் நாங்கள் எம்பியா இருக்க வேணும். எம்பியா இருந்தால் வர்ற காசுல அதை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ விதத்துல சுத்தாடல கொஞ்சம் பேரை கையில வச்சிருக்கோம். அப்ப இதுகள் அவளுக்கு ஒரு ப்ரொஜெக்டா வந்து இப்ப இந்த ப்ரொஜெக்ட்ஸ்ல காட்டுக்கு போனவன் மரத்தை கண்டுட்டு காட்ட மறந்த மாதிரி திரும்பி வரைக்கு அவைகள் எல்லாத்தையும் மறந்து போய் அப்ப கடைசியில தங்களை தங்கிக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த தமிழருடைய உரிமை பிரச்சனை என்று கத்திக் கொண்டிருப்பாரு. அரசாங்கமும் இன்னும் அந்த வக்கில்லாதபடியால் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இயங்கி அதுக்குள்ள வரியினம் நீங்க சொல்ற நான் கதைக்கிற அந்த மக்களோட வேலை வாய்ப்புகள் அன்றாட பிரச்சனைக்கான ஒரு வசதிகள் அதுகளை செய்து கொடுக்குறான நிலைமையில அவைகள் இல்லை. இப்ப இன்னும் இவைகள் அதை பற்றியே காய்ச்சி கொண்டிருக்கலாம். இப்ப தேவையில்லாத பிரச்சனைகளை தேவையென்று காய்ச்சி கொண்டிருக்கலாம் தேவையோட சேர்த்து. இப்ப இந்த நிலைமை இன்னும் கொஞ்சம் கனகாலுக்கு இருக்காது. நிலைமை கனகாலம் இருக்காது. என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் நிச்சயமா மாறிட்டது. அது ஆக்க தலைகளா நின்றாலும் அது மாறிட்டது. எப்படி மாறி இருக்குன்னு நீங்க சொல்ல வாரீங்க? ஆட்டிடியூட். இப்ப அதாவது மேல இருந்து முந்தி மாறி மக்களை இன்னொரு இனத்துக்கு எதிராக திருப்புறதுக்கான தேவையால் அற்றுப்போன நிலைமையில இருக்கிற கிட்டத்தட்ட 1956ஆம் ஆண்டு 77ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு இன்னும் ஒரு துறைவ வாரத்துக்கு வாய்ப்பு குறைவு நினைக்கிறீங்க? வாய்ப்பு குறைவு மட்டுமில்ல, இம்பாசிபிள். வாய்ப்பு இல்ல ரெண்டு விதத்துல இல்ல. ஒன்று தமிழ் மக்களுடைய ஏரியா இல்லாத ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுல சில பேர் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கணும். அது சிங்கள பக்கத்துல இருக்கணும், தமிழ் பக்கத்திலையும் இருக்கணும். ஏனென்றால் அவைகள் ரெண்டு விதத்துல ஒன்று இமோஷனலி தங்களை இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணி விட்டார்கள். நாங்க சில வேளையில இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் என்றால் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். சிந்தனையை முழுமையா அதுக்குள்ளேயே போட்டாச்சு. இப்ப எங்கட பிள்ளைகள் எடுப்போம். நாங்க சில வேளை பிள்ளைகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம். பிள்ளை எவ்வளவு குரங்கா இருந்தால் நாங்கள் அந்த புள்ள நல்ல அடம் பிடிக்கொண்டு இருப்போம். மற்றவனாலதான் அந்த புள்ள குரங்கா போச்சுன்னு சொல்லி கொண்டிருப்போம். இந்த பழக்கம் சனத்தின் ஒரு ஹேர்ட் பிஹேவியர், அதாவது கூட்டு பிஹேவியர் எல்லாம் இருக்கு. அதுல நாங்கள் கனவேறு நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் அவை அண்மையில இருக்கிறபடியா அவையில முதன்மைப்படுத்துறது எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஆனா அவையில நாங்கள் அவதானிக்காம விட்டா இன்னும் நல்ல. என்ன பொறுத்தவரை அவளுக்கு அவதானியம் கொடுக்கறதான் அவளை வச்சு கொண்டிருக்கு. நீங்க சொல்ற அந்த குரூப் சைக்காலஜி என்றது தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது. நிச்சயம் அது பெரிய பிரச்சனை. இது பெரிய பிரச்சனை. இப்ப நாங்கள் இந்த சமூக பிரச்சனைகள் இருக்க, சாதி பிரச்சனையா இருந்தா என்ன, அல்லது வசதி பிரச்சனையா இருந்தா என்ன, இயல்பு பிரச்சனையா இருந்தா இதுகள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்க ஒவ்வொரு இடத்துலயும் இந்த குரூப் பிரச்சனை இருக்கு. ஆனால் இதை நீங்கள் உதாரணத்தோட நின்று வேலை செய்வீங்கன்னு சொன்னா அது தலையில மாத்தலாம். அங்க இருக்கிறார்கள் ஆக்கள் சொல்லுவார்கள், இதுல இருக்கிறவர்கள் அப்படி செய்வார்கள், அதுல இருக்கிறார்கள் இப்படி செய்வார்கள். நாங்களும் தான் போய் நின்று பாக்குறோம். அவள் அப்படி செய்ததும் கிடையாது, இப்படி செய்ததும் கிடையாது. நாங்கள் அவளோட நிக்கிறோம், இவையோட நிக்கிறோம். எங்களுக்கு வித்தியாசமும் தெரியாது. நீங்கள் ஆரண்டு முதல் உங்களை தெரியலன்னு சொன்னால், நீங்கள் தவறாக இது அல்லது அவை என்று சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பிரச்சனைக்கு இன்னும் தூவம் போறீங்க. எந்த பாயிண்ட் சொன்னா, நாங்கள் சில வேளையில வெளியில இருக்கிறார்கள் கொஞ்சம் வசதியா இருந்து தொலைநோக்குல பார்க்கக்கூடியதாகவும் மேலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறபடியால் எங்களோட பிஹேவியர் இன்னும் பெட்டரா இருக்கும் அவைகளை பார்க்க. நான் அங்க இருக்கிற நிலைமையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவைகள் சில வேளையில இந்த நீங்க சொல்ற விஷயங்கள்ல ஈடுபடுறது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அவையில மாற்றி போயிடும். இன்றைக்கு தமிழ் கட்சி பார்ட்டியே இல்லை. ஒவ்வொரு பார்ட்டியா போய் அவையெல்லாம் தங்களோட பார்ட்டிகளுக்கு போயிட்டு தமிழ் மக்களிட பலத்தை அரசாங்கத்துக்கு காட்டணும், சர்வதேசத்துக்கு காட்டணும், பொது வேட்பாளர் வேணும் என்று ஒற்றை காலில் நிக்கிற அது சொல்றார்கள். ஆனால் நீங்கள் அவளுக்கு விளங்கப்படுதுங்க தம்பி, உங்களுக்கு ஓட் குறைஞ்சினாப்பா ஓட் கிடையாண்டா பின்னுக்கு போய் சொல்லுவாரு தேவைன்னு சொல்லி போட்டு சஜித்துக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவையான கதையால நீங்கள் சீரியஸ் எடுக்காங்க. என்ன பொறுத்தவரை கீழே இருக்கிற ஆக்டிவிஸ்ட் வேறு, அவர்கள் உணர்ச்சிகள் உந்தங்களால உண்மையாகவே நம்பி போறாக்கள், எங்களை மாதிரி இயக்கங்களை சேர்ந்தாக்கள். மற்றவர்கள் மேல இருந்து மற்றவர்களை இயக்குறாக்கள். அப்ப அவைகளுடைய பார்வையும் கீழே இருந்த ஆக்டிவிஸ்ட் பார்வையும் நாங்கள் ஒன்றுபடுத்தி கதைக்கலாது. ஆனா மேல இருக்கிறாக்கள் இன்றைக்கு இயல்பற்றவர் போய்கொண்டிருக்காங்க கீழே இருக்கிற தெரியும். இப்ப நீங்கள் முதல் ஆரம்பத்துல சொன்னீங்க, அதாவது ஒரு மாற்றம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு, மாற்றம் வந்திருக்கு. நிச்சயமா இப்ப அந்த மாற்றத்துல இலங்கையில அரசியல் கட்சிகள் எப்படியான ஒரு மாற்றத்துக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொன்னோம்டா, இப்ப ஸ்ட்ரக்சரல் மாற்றங்கள்லாம் எனக்கு முக்கியம். இன்றைக்கு அரசாங்கம் இன்றைக்கு அது வெளிநாடுகளுடைய ஆதரவுடன் அது இயங்குது. அந்த வெளிநாடு போர்ஸ்ஃபுல் இதுகள்ல குறிப்பா இந்தியா, ஈவன் ஜப்பான் அப்படியான நாடுகள போர்ஸ்ல ஓரளவுக்கு நம்பிக்கையில அந்த அவையோட நீண்ட இணக்கம் தங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையில வேலை செய்யறாங்க. இப்ப உதாரணத்துக்கு இன்றைக்கு நாங்கள் அன்றைக்கு பிரபாரன் செத்த அடுத்த நாளே ப்ரொசிக்யூட் பண்றதை விடுங்க, நாங்கள் கோ ஃபார் அ சொல்யூஷன். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி அந்த இணக்கம், அதாவது குற்றத்தை உணர்ந்து ஒத்துக்கொள்றது என்ற இணக்கத்துக்கு போவோம் என்று சொன்ன கட்டுரை. இன்றைக்கு அரசாங்கம் அதை
அமுல்படுத்த போறேன்னு சொல்லுது லீகலாக லோகனம். அதை செய்தால் பிறகு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு பிறகு நாங்கள் என்னத்தை டிமாண்ட் பண்றது, என்னத்தை வச்சு சொல்றது? அது கஷ்டம். நாங்கள் குறிப்பா அந்த போராட்டத்தை பற்றி கதைக்கிறது விட்டுருவோம், வேண்டி வந்துடும். அதுக்கு பிறகு நாங்கள் மிகவும் தெளிவாக எங்கட தியரட்டிக்கல் பொசிஷனுக்கு போவோம். அதாவது தமிழம், பண்டத்திருப்பு போராட்டம், அதுல இருந்து உறங்கவும் அநியாயங்களை பற்றி கதைக்க இயலாது. ஏன் அநியாயங்களை வச்சு போராட்டத்தை நியாயப்படுத்தலாம் இனிமே. அதாவது அந்த ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் என்று வந்தால் அதுக்கு பிறகு நீங்க அந்த திருப்பி பழச கிண்டி நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தலான்னு சொல்றீங்க. அநியாயத்தை சொல்லி நடத்தலாது. அவன் இப்படி செய்தான், நான் செய்தேன், நீ சுட்டா நான் சுட்டேன், அது சொல்லலாது. நீங்க என்ன சொல்லலாம்னா தமிழ் மக்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாக உரிமை உண்டு, ஹிஸ்டாரிக்கலாக நிலம் உண்டு, ஹிஸ்டாரிக்காக அநியாயம் செய்தபடியால் அந்த விதத்துல நாங்கள் எங்களை நியாயப்படுத்தலாம் ஹிஸ்டாரிக் தான். ஆனா பழசெல்லாம் மறக்க சொல்லி எனக்கு 2 பேரும் சேர்ந்து சாதிச்சு மறந்தாச்சு. சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி. அதுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற கருப்பர் அங்க இருக்கிற ஹிஸ்டாரிக்க வச்சுதான் அவர் சமூக நியாயம் கேட்பார், ஹிஸ்டாரிக்க வச்சுதான் அவர் ஏதாவது சொல்லுவார், பழசை வச்சு சொல்ல மாட்டார். அப்ப நீங்கள் அரசியல் கட்சியை இப்படி நடத்த முடியாது. தென்னிலங்கையில இருக்கிற கட்சிகள் இந்த ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷனுக்கு தயாராகி கொண்டிருக்குன்னு சொல்றீங்க? நிச்சயமா சார், நிச்சயமா கொண்டு வராங்க. அதுக்கு எதிராக கதைக்கிறார்கள் இருக்கிறார்கள். அவைகளுக்கு அது பிரச்சனை. ஒரு சிறு பிரிவு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே? தேவை இருக்கு, அவர்களுக்கு தேவை இருக்கு. தேவை இருக்கிற இடங்கள்ல அந்த விஷயம் போய்கொண்டிருக்கும். தேவை அற்றுப்போ பண்றான்னு கெடுக்கிறார். பிரச்சனை சொன்னா நிலைமைகளை பற்றி காட்சி கொண்டதுக்கு எப்போ ஆக்கள் இருப்பாரு. அந்த நிலைமையை அப்புறப்படுத்துறதுக்கு தான் ஆக்கள் இல்லை. அந்த நிலைமையை அப்புறப்படுத்துறதுக்கு இன்றைக்கு வெளியாக்கள் சுத்தி செய்ய வந்திருக்கார்கள் சில பேர். அது எங்களுக்கு நல்லமா கூடாதுன்னு நான் சொல்ல இல்லை, எங்களுக்கு பயங்கர நட்டம் அது. அதாவது இலங்கையராக இலங்கை மக்களுக்கு பயங்கர நட்டம். ஆனா இந்த எங்களுடைய பிரிவினவாதங்கள், இனவாதங்கள் என்றெடுத்தம் என்று சொன்னால் மனுஷரை ஒண்டா பாக்குற வாதங்களுக்கு எதிரான வாதங்களை அற்றுப்போ பண்றதுக்கான தன்மைகள் இந்த வெளியாரால செய்யப்படுகிறதுல நிச்சயம். அது எக்கனாமிக்கல் சொல்றது சர்வதேச நாடுகளை சொல்றீங்களா? சர்வதேச நாடுகள் பொதுவாக சர்வதேசம் என்று சொல்லுவோம். குறிப்பாக இந்தியா, ஜப்பான் மாதிரி நாடுகள் தங்களுடைய உறவுகளை எக்கனாமிக்கல் ரீதியில அந்த இடத்துல கொண்டு வரதுக்காக எடுக்கிற நியாயம். இந்தியாவுக்கு இப்ப இலங்கையோட ஒரு நட்பான ஒரு சூழல் ஒன்று தேவை. அப்படியா இலங்கையில ஒரு பிரச்சனை வாரது இந்தியா அவ்வளவு சரி வராது. மற்றது முந்தி மாதிரி ஆக்கள் நக்குதுற மாதிரி இப்ப நான் நெடுதலும் சொல்லிக் கொண்டிருக்க விஷயம், சைனாவை வச்சு கதைச்சு கொண்டே இருந்த விஷயம் இந்தியா தான் அது உண்மையா கிளப்பி விடுற கதை. இன்னைக்கு அந்த கதை முடிஞ்சு. இன்னைக்கு சைனாவாத நட்டு போயிருக்கு. சைனாவும் இன்னொரு நாடு, அந்த நாட்டுல தனக்கும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு தளம் தேடிக்கொண்டு தெரியுது. அந்த தேவைகள் இந்தியாவுக்கு எதிரானது அல்லன்றதை இந்தியாவை விளங்கி. ஆனா அதை தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் அதை வச்சுக்கொண்டு இந்தியா சொல்றது நாங்கள் வெள்ளக்காரன் சொன்ன மாதிரி ஜனநாயகம் சொன்ன மாதிரி அதை விளங்கி கொண்டிருப்போம். எங்களுடைய ஆக்களுக்கு எங்கட தேவை, எங்களுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு எல்லாம் தெரிய வேணும். உமக்கு பல்லு கொதி என்று நான் சொல்லி தெரிஞ்சா நான் ஒன்னும் செய்யல. உமக்கு பல்லு கொதி என்று உமக்கு தான் தெரியணும். பல்லு கொதி இல்லைன்னு சொன்னா மற்றவன் சொல்றான் நம்பப்படாது. பிரச்சனைன்னு சொன்னால் எங்கட திரும்பி வந்த முடியாது. தமிழ் ஆக்களை என்ன செய்யணும்னு கேட்டீங்க என்றால், நீங்கள் இன்றைக்கு தமிழ் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய முக்கியமான விஷயம், சிங்கள மக்கள் இப்ப ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து கொண்டிருக்காள். இந்த அரசாங்கம் தொடருமா இருந்தால் ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் லோவா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி மாறுச்சு என்று சொன்னால் தமிழாக்களுக்கு ஒரு வெற்றிடம் ஒன்று வந்துடும். பிரச்சனை அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்கள் மாறிட்டீங்கள் காட்டுறதுக்கு ஒரு பொது வேட்பாளர் வேணும். அந்த வேட்பாளர் தனிய தமிழர்கள அதிருப்தியை தெரிவிக்கிறதுக்கு அல்லது மேல்நாட்டு மக்களுடைய அதிருப்திக்கு புரிம்பாக முஸ்லிம் மக்களுக்கு நோ, நீங்கள் ஒரு காமன் கேண்டிடேட் இலங்கை பூராக ஜனநாயக ரீதியில, அதாவது மக்கள் ஜனநாயக ரீதியில இலங்கை பூராக ஒரு ஆளை நீங்க போட வேணும். அவற்றை பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் இருக்கணும். சிங்கள மக்களுக்கு இருக்கணும், தமிழ் மக்களுக்கு இருக்கணும். இல்ல, அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் தானே கேட்கிறார்கள், அது தெரியும் எனக்கு. அது அப்படியேதான் நான் சொல்றேன். இது அவையல் சொல்ற கதை, அவையலுக்கு விளக்கம் இல்லாத கதை, இது சரி வராத கதை. எலெக்ஷன் முடிஞ்சு தோத்துன்னு சொன்னால் நல்ல விஷயம் அப்படி கேட்டு, அதான் உதாரண வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதாவது எலெக்ஷன் அப்படி கேட்டு பொது பிறகு 10 ஓட்டு கிடைச்சுன்னு சொன்னால் மிக சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னு சொன்னா கடைசியாக இந்த தமிழ் மக்கள கோரிக்கைக்கும் தமிழ் மக்கள பிரச்சனைக்கும் தொடர்பு இல்லை என்ற நிலைமையை நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்டு மக்களோட உண்மையான பிரச்சனை பார்ப்போம். அன்றாட பிரச்சனை, பல்லு குத்துறவனு ஒரு டாக்டர் இல்ல, தலைய மோட்டர் சைக்கிள் அடிபட்டவன ரோட்ல வச்சு அவனா கொண்டே போட்டு வச்சிருந்தவங்க 24 மணி நேரம் வச்ச அப்புறம் ஹெட் சர்ஜரி செய்தவங்க. இதுதான் நிலைமை. இவங்களுக்கு அவர் படுத்திருந்தவருக்கு தமிழ்லாம் தேவையில்லை. சோ அங்க டாக்டரும் இல்ல. சரி, கொண்டே செய்த டாக்டரை பெரிய பெருமையா கதைக்கணும்னு சொன்னால் அவருக்கு 24 மணி நேரத்துக்குள்ள பாத்துட்டாரு. இதுதான் எங்களோட நிலைமை. முதல் ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்ப உள்ள அரசாங்கம் இந்த இதை ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் லோ ஆக்க போறேன்னு ட்ரை பண்றாங்களோ, அந்த அடிப்படையில பார்த்தால் அப்ப இந்த ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி அடுத்த இதுக்கும் வரணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்ப வெளியாக்கள் நிலைமை அது
இப்ப பர்சன் தனிப்பட்ட ரீதியில கேட்டீங்கன்னா அரியகலா வந்து பவருக்கு வந்திருந்தால் இன்னும் மேன்மையா இருந்திருக்கும். ஆனால் அது நடக்கே இல்லை. அப்ப சில பேர் நப்பாசிகள் வேற, நிலைமைகள் வேற. நப்பாசிகளை வச்சு அரசியல் திட்டங்கள் போட முடியாது. இப்ப இன்றைக்கு அரசியல் திட்டம் போடுவீங்கன்னு சொன்னால் எல்லா பார்ட்டிகள்ல இருக்கிற ஈவன் டக்ளஸோ யாரோ எல்லாம் அங்க இங்கெல்லாம் போய் வந்தார்கள் எல்லாரும் சொல்றது இன்றைக்கு நிலத்தை சிறப்படுத்துறேன்னு சொன்னால், நிலைமையில சிறப்படுத்துறேன்னு சொன்னால், எக்கனாமிக் கண்டிஷன்களை நாங்கள் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மெயின்டைன் பண்றோம்னு சொன்னால், IMF லோனுகள் அல்லது ஜப்பான் கொடுக்கக்கூடிய லோனுகள், மோனோர் ரயில் கட்டுறது அல்லது கொழும்பு ஹாபர் எக்ஸ்டெண்ட் பண்றதா இல்லையான்னு முடிவெடுக்கிறது, இதுகள் எல்லாத்தையும் நீங்க செய்ய வேண்டாம். எங்களோட பவர் சப்ளை உருவாக்குறது, அதுக்கான நிலைமை எல்லாத்துக்கும் நீங்க முடிவெடுக்கிறேன்னு சொன்னா இன்றைக்கு போற போக்கில கொஞ்ச நாளைக்கு மூட வேணும் எல்லாமே மக்களுக்கு இருக்கு. அந்த நிலைமை இந்த அரசாங்கம் தான் செய்யும்டா அவளுக்கே ஓட்ட போடுங்க. இப்ப JVP-ல வந்து கடந்த காலங்கள்ல இவ்வளவு தூரம் மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் மக்கள் மத்தியில ஒரு பகுதி வந்து JVP-க்காகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இதை என்னன்னு பாக்குறீங்க நீங்க? தமிழ் மக்கள் JVP வேலை செய்யறார்கள், அதே சில வேளையில BJP-க்கும் வேலை செய்வார். எனக்கு அதுல பெரிய அமிச்சம் இல்லை. ஏனென்றால் இப்ப என்ன நடக்குன்னு சொன்னால் இந்தியா வந்து இலங்கை நிலைமைக்கு 50 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு. அதாவது மொழி ரீதியான மத ரீதியான ஒரு தத்துவார்த்தத்தை மக்கள் மேல திணிக்கப்பாகுது. இங்க சிங்கள மக்களை திணிச்சு தோல்வியில வாழ்ந்திருக்கிறார்கள். வெற்றியும் கண்டு அதனால தோல்வியும் கண்டிருக்காங்க. வெற்றி கண்டாப்புறம். அப்ப இப்ப இருக்கிற நிலைமை வந்து அங்க மோதியும் அதை இப்ப உடனடியா சந்திக்கிறார். அப்ப இப்ப இவ ரெண்டு பேரும் ஒரு சமநிலையில சமாந்தரமாக சந்திக்கிறார். இந்த சமாந்தரத்துல அவளுக்கு ஒரு உறவு இருக்கு. அந்த உறவு வந்து நீங்களும் நாங்களும் ஒன்று, இதுக்குள்ள எங்களுக்கு புரியாதாக்கள் யாருன்னு பார்த்து அவளை தவிர்த்துக் கொள்வோம். அவையோட நிலைமையில நாங்கள் இங்க கொண்டு விடாம பார்த்துக் கொள்வோம் என்ற நிலைமைக்கு வருகிறோம். அது வந்து உடனடியாக இந்தியா பொறுத்தவரையில யாரா இருக்கும் சொன்னால் சைனா, சைனா மாதிரி அமெரிக்கா மாதிரி இன்ஃபுளுன்ஸ் எங்களுக்கு வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸா இருந்தால் பரவாயில்லை, ஆனா அமெரிக்கா வேண்டாம். அதே மாதிரி தமிழ்நாடு எங்கடாக்கெல்லாம் இந்தியன்ஸ் தான், வேலும் வேண்டாம். இந்த நிலைமை வந்து ஏன்னா தமிழ்நாடு வந்து மிகவும் அண்மையா இருக்கிற மட்டும் இல்ல, இலங்கையின் பொருளாதாரத்தை சீர் செய்யக்கூடிய முழுக்கலையும் சேர்த்து சொல்றேன், சீர் செய்யக்கூடிய வசதி கொண்ட உடனடி நாடு எதுன்னு கேட்டால், அண்மிச்ச நாடு எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு தான். இப்ப தமிழ்நாடோட இருக்கிற உறவை தண்டிக்க வேணும்ன்றதுல அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற கனவேருக்கே விருப்பம். அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தமிழ்நாட்டுக்குமான உறவை வலுப்படுத்தணும். இது கவர்மெண்ட் எக்கனாமிக் உறவை பற்றி தான் நாங்க வைக்கிறோம். அதை இருக்கணும். ஆனால் அது வந்தா கூடாண்டு இந்துத்துவாவிலையும் இருக்கிறோம், JVP-லையும் இருக்கிறோம். இவைக்குள்ள ஒரு சமாந்தரம் கொண்டு வருகிறது, அவைக்குள்ள ஒரு உறவும் வருகிறதுனால இந்த உறவுகள் வந்து எப்படி காலப்போக்குல வளர போகுன்றது எனக்கு ஷுவர் இல்லை. இல்லாட்டா JVP ஆளை கூட்டி அங்க கொண்டே சந்திச்சிருக்க மாட்டேன். வளமையான சிங்கள பொலிட்டிஷியன்ஸ் போச்சுன்னு சொன்னால் டெல்லிக்கு மட்டும் போட்டு வரல, தமிழ்நாடு போயிட்டு தான் டெல்லிக்கும் போவாரு அல்லது வேலைக்கு வந்துட்டு போவார். அது கவர்மெண்ட் டெலிகேஷன் சொல்றோம். கவர்மெண்ட் டெலிகேஷன் ரணில் போனா கூட அவள் போய் டெல்லிக்கு போற வழியில தமிழ்நாடு சந்திச்சு போவாரு, டக்ளஸையும் கூட்டி கொண்டு போவாரு, வேலைக்கு திருப்பி வருவாரு, கட்டி வருவாரு. இவள் அப்படி செய்யல, இவ நேரம் டெல்லிக்கு போய் திரும்பி வர்றாரு, தமிழ்நாடு அவாய்ட் பண்ணி. அதுக்கு காரணங்கள் வந்து அவளுக்கு சில பிடிக்காத விஷயங்களை கொமனா இருக்கு. தமிழ்நாடுடைய பவரை அவைகள் வளரக்கூடாது, அதனால ஒரு பிரச்சனை வரலாம். இதுதான் எங்கட போராட்டத்துக்கு முக்கியமான காரணம். இந்தியா வந்து எங்கட ஆக்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு என்று சொல்லிக்கொண்டு உண்மையாக தமிழ்நாட்டினுடைய தீவிரவாதத்தை உடைக்கிறது தான் எங்களை கட்டி வளர்ந்த போது திருப்பி உடைச்சது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் பாய்ச்சது. அதாவது பப்பாமரத்திலேயே திறக்கிறது. இப்ப எங்கட சிச்சுவேஷன் வந்து இந்தியன் ஸ்ட்ராட்டஜியில இதுதான் அங்க பஞ்சாப்லயும் செய்தது, பிந்தரன் போல. அதுதான் இந்த உயர்த்தி போட்டு திட்டம் பப்பாமரத்திலேயே திறக்கிறது. எங்களுடைய அது போக இருக்கிற வழக்கத்துல இருக்கிற விஷயம். ஆனால் நடைமுறையில் நாங்க செய்துட்டாங்களா அவங்க எங்களுக்கு. இதுதான் அந்த பிரச்சனை. பிரச்சனை சொன்னால் JVP வந்து இந்தியாவை இப்பவும் ஒரு பயமுறுத்தலா பார்க்க நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டோட வார அந்த உறவைத்தான் அதைத்தான் அவள் செய்ய பார்க்கிறாள். அவள் என்ஜினியர் பண்றாரு. அவள் என்ன செய்ய பார்க்கிறாருன்னு சொன்னால் தமிழர் வேற இந்தியா வேற ரெண்டு ஒரு லாங்குவேஜை கொண்டு வருவார்கள். அப்ப உள்ளுக்குள்ளாயும் அதை தமிழருக்கு எதிராக காட்டாமல் காட்டிக்கொள்ளலாம், அங்கேயும் இந்தியாவுக்கு உதவியா இருந்து கொள்ளலாம். இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று ரெண்டு பேரும் ஒர்க் அவுட் பண்றதுக்கான சிச்சுவேஷன் ஒன்று வளர்ந்து கொண்டு வருது. ஆனால் மோடி கிடைச்ச தோல்வி வந்து எவ்வளவு தூரம் அதுக்கு உப்ப போட்டிருக்கோம்னே தெரியாது. நான் நினைக்கிறேன் அது கருவாடத்தான் போகும். அது இப்போதைக்கு அது மீனாட்சி வின் பண்ணாது. ஏன்னு சொன்னால் மோதிக்கு கொடுத்த வாக்கு வந்து வேலை கிளியரா சொல்லுது, ரீஜனல் சனங்கள் உங்களை நாங்களே இருக்கே இல்லை, ஈவன் முஸ்லீமாக்கு எதிராக கட்டின கோயில் இடத்துல கூட ஓட் பண்ண இல்லை. அது ஆச்சரியம், மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆச்சரியம் இல்லையா? அப்ப அவங்களுக்கு தெரிய வேணும், அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது முஸ்லீம் பூசாரி தான் ஹிந்து கோயில பூஜை பண்றோம், அந்த ஏரியாவில ஒரு பூசாரி தான் 2 கோயிலுக்கும். இது ஆக்களுக்கு தெரியாது. இது பெரிய அநியாயம். மனுஷரை பிரிக்கிறது அரசியல்வாதிகளுடைய ஒரு அடித்தளமான வேலை. அவளுக்கு அதெல்லாம் அங்கதான் அவளுக்கு ஓட்டு இருக்கு. இவ்வளவு காலமும்
ஒரு பிரச்சனையும் இல்லாத சாதி பிரச்சனை இல்லாத இடங்கள்ல கேரளால இன்றைக்கு குறைஞ்ச சாதிய பிஜேபி எடுத்து வச்சு கூட்டின சாதி கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு அடிக்கும் ஆள் வெட்டி சண்டையில் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல இந்த நாங்கள் இந்த இன பிரச்சனை எவ்வளவுதான் முத்தி இருந்தாலும் அது ஒரு மத பிரச்சனையா ஒரு நாளும் பார்க்கப்படுது. ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில மத குரோதம் என்றது அளவுக்கு மிஞ்சி வந்துட்டு அளவுக்கு வந்திருக்கு. அது உண்மையில என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா அவன முடிவையும் காட்டுது. அதான் கடைசியில என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால் நான் ஒரு குறைஞ்ச சிறுபான்மை மக்கள் எக்ஸ்ட்ரீமைஸ் பண்ணப்படைக்க அவையில் தங்களுடைய இயலாமையத்தான் வெளிக்காட்டுறாங்க. அவையில் மோடரேட் அவரேக்கே அவன்னு சொல்லினா நாங்கள் எல்லாத்தையும் காட்டுவோம் பரவாயில்ல. அப்ப கோயில்களை காட்டி ஆக்கள் இல்லாத இடங்கள்ல ஆக்கள் இருக்க முடியாம கோயில் காட்டி நீங்க 7 சில இடங்களுக்கு போய் பாருங்க ரோட்டு வழியே திரும்ப இல்லாத கோயில்கள் புங்குடுதீவில் ஆக்களே இல்ல அதுல 25 கோடியில கோயில் காட்டி இருக்கிறோம். இது பரவாயில்ல. நான் சொல்றேன் ரோட்டால கோயில ரோட்ல கார் திருப்பேலா ஏன்னா ரோட்டுக்கு இடைஞ்சல் கோயில் சரி தண்டாவளத்துல கோயில் நாக்கள் எங்கடாக்கள் பெருமைப்பட்டாக்கள் அது வேற பிரச்சனை. எங்கடாக்கள் இப்ப கோயில் காட்டி கார்கள் போகாம செய்யறாங்க. அந்த விதத்துல சில அவங்க என்வைரன்மெண்ட் சொல்லுவோனே தெரியும். இப்ப இதை விட உங்களுக்கு இப்ப ஜேவிபி இந்த தேர்தல்ல ஒரு கணிசமான வாக்கு வங்கி அல்லது ஒரு ஜனாதிபதியாக வாரத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை. யாராவது கடைசியில வெளியாக்கள் கால எடுத்துடுவார். சர்வதேசம் இவர்கள் மக்களோட செல்வாக்கு இருந்தாலும் இவர்களால ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறது இப்போதைக்கு இல்ல. அவைகள் இன்னும் அவைகள் தங்கட 86 இன்னும் நடைமுறை ரீதியில போக்காட்டு இல்லை. அவைகள் ஏதோ விதத்துல ரகேலாவுக்குள்ள கை வச்சிருந்தாங்க. அவைகள் மட்டுமில்ல யூஎம்பி தான் வச்சிருந்ததை அவையில தான் கூட பிளேம் பண்ணுவாங்க. அவைகள் தாங்கள் பெருமையா சொன்னதை இன்றைக்கு பிளேமா சொல்லுவார்கள். அப்ப காலப்போக்கில் அவைகள் அரசாங்க ரீதியில இருந்து ஒரு பொறுப்பான காரியத்தை முன்னு நடத்தினதாக இன்னும் காட்ட இல்லை. வெளிநாட்டாருக்கு நீங்கள் சீராகி விட்டீர்கள், உங்களை சுமார்படுத்தி விட்டீர்கள், உங்களை நீங்கள் நடுநிலைமை கொண்டு விட்டீர்கள் நடைமுறையில காட்டுறதுக்கு உங்களுக்கு தருணமும் வேணும், அதுக்கான காலமும் வேணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவள் அதை மெயின்டைன் பண்ணும். அதாவது விரும்பியோ விரும்பாமலோ வெள்ளைக்கார எஜமானர்களுக்கு இவர்கள் தங்களை இதை காட்டணும் என்று வெள்ளைக்காரர் இல்ல, குறிப்பா இந்தியா, ஜப்பான் அது மாறிட்டுதான் சொல்றீங்க. ஓமாம் அவையல் இங்க வெள்ளையாருடைய முந்தின மாதிரி நீங்க நக்கிற மாதிரி வெள்ளையருடைய இன்ஃபுளுன்ஸ் பெரிஃபரல் தான். அதாவது இன்னும் இவர்கள் இந்த டெமோக்ரஸி IMF வேர்ல்ட் பேங்க் அந்த அளவுல தான் அந்த அளவுல அது கூட இன்னும் குறைஞ்சிடும். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பிரிக்ஸ் வந்ததுல இருந்து IMF வேர்ல்ட் பேங்க் வார்த்தைகளும் இனி குறைஞ்சோண்டு வரப்போகுது. இதுகள் எல்லாம் இன்னொரு காலம் கதைப்போம். ஆனா பிரச்சனை சொன்னால் அவைகள் இன்றுங்க கண்ட்ரோல் பண்றது நீங்க இலங்கையை பொறுத்த அளவுல நீங்க சர்வதேசம் என்று சொல்லிக்கல. நாங்கள் இந்த கதையாடல கதைச்சது பெரும்பாலும் தெற்காசிய நாடுகள். அது வேலை கிளியர். ரணில் இந்த பொசிஷன்ல இருந்து வேலை கிளியர்னா ரணில் யுக்ரைன் பெரிகாய்ச்சான்னு காசா பெரிகாய்ச்சான்னு அந்த தெற்காசிய பொசிஷன்ல என்ன இருக்கிறார். அந்த பொசிஷன்ல இருந்தான் அவர் ஹியூமன் ரைட்ஸ் பாக்குறார். லண்டன் ஹியூமன் ரைட்ஸ் பார்க்கல. அவரோட பொசிஷன் வேலை கிளியர். எங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்கான தேவைகள் இருக்கு, அதை நாங்க செய்யணும். அதே மாதிரி எங்களுக்கு எக்கனாமிக்கல் வியூவல் இருக்கு, உங்களோட சண்டைகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்றேன். இந்த விஷயங்கள் பெரிய மாற்றங்கள். இது எங்களுடைய உணரே இல்லை, தெரியாது போய் சேர இல்லை. ஏன்னு சொன்னா நாங்கள் இதுவரை காலமும் இந்த வெளிநாட்டு உறவுகள், வெளிநாட்டு விதிகள், வெளிநாட்டு இதுகளை நாங்கள் நிலத்துல வச்சு பாக்குறோம். நாங்கள் வெளியில வச்சு பார்த்துட்டு அப்படி எரிஞ்சுட்டு போய் அது எவ்வளவு தூரம் எங்களை அஃபெக்ட் பண்ணும்ன்றதை நாங்கள் கணிப்பு சொல்றோம். இல்லை நாங்களும் அதை பிள்ளைகள் இருக்கிறோம். எங்கடையாக நாங்களும் தான். இது அன்றாட நீங்களும் ஒரு நீண்ட காலம் ஒரு விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டு அதுக்கால வந்த நீங்கள் ஜேவிபியும் பரலலா ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தது. ரெண்டு போராட்டங்கள்லயுமே சரிகள், பிழைகள், நியாயங்கள், அநியாயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இப்ப ஜேவிபி அதிகாரத்துக்கு வாரதை பற்றி உங்களோட தனிப்பட்ட அபிப்பிராயம் ஜேவிபி இன்னும் கிளியர் இல்ல. அவனுடைய தியரட்டிக்கல் பொசிஷன், அதாவது இலங்கையில மைனாரிட்டிகள்ன்றதுன்ற அதனுடைய வார்த்தைக்கான உண்மையான மீனிங்கள் என்ன? பென்சிலின் கொடுக்கறதால எல்லா வருத்தங்களும் போகுமா என்ற கேள்விக்கு அதாவது நீங்க பென்சிலின் என்று சொல்ல வாரது, அதாவது நாங்கள் இலங்கையில உள்ள எல்லா இன மக்களும் சமமானவர்கள் மூலம் இந்த பிரச்சனையை தீக்கலுமா சொல்றது சோசியலிசம் தான் மரமா சொல்வாரு. சோசியலிசம் வந்தா எல்லாம் தெரியும். இங்க லேபர் பார்ட்டி சொன்ன மாதிரி. ஆனா லேபர் பார்ட்டி தான் இனி இல்லைன்ற துவசமான வெளிநாட்டு கொள்கைகளை செய்தது மட்டுமில்ல, உள்ளுக்கு வந்த இலங்கை வெளிநாட்டு மக்கள்ட படிப்புக்கு குந்தகம் வச்சதான் பிள்ளைகளை கூட்டி ஃபீஸ்களை கூட்டி எல்லாம் செய்ததெல்லாம் லேபர் பார்ட்டி. நாங்கள் இந்த லேபர் பார்ட்டியை விரும்ப கதைக்கணும். அந்த விஷயத்துல லேபர் பார்ட்டி இனி இல்லைன்ற துவசவாத கட்சி. டியூஷன் ஃபீஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் அவர்கள் தான். நான் நான் செகண்ட் இயர் ஹவுஸ் போட் பாதா நல்ல வேலைக்கு டாப் த பேட்ச். அந்த ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு ஸ்காலர்ஷிப் தந்தாங்க, காசு இல்லை.
இல்லாட்டா அவுட். நாங்கள் கட்டிடலாது எந்த அப்புறாலையும் கட்டிடலாம் அந்த காசு. பிகாஸ் எனக்கு 240 pounds ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ. 2வது வருஷத்துக்கு they raised it over 680 pounds லேபர் பார்ட்டி. சரியா? பட் 680 pounds அப்புறம் எங்க போறது? நான் தான் வேலை கட்டணும். சோ இதெல்லாம் பெரிய பிரச்சனை விஷயங்கள். சோ they did that. ஒரு ஸ்வீப்ல இல்ல நான் நினைக்கிறேன் நான் தனியோருக்கா கதைக்கணும். பிரித்தானியாவில இலங்கையில இருந்து இங்க ஒரு ஆள் படிக்க வந்தாருன்னா கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு கிட்ட தேவைப்படுது. ஆனா அதே கல்விய ஜெர்மனியில மிக இலவசமாவே கற்கக்கூடியதாக. இதெல்லாம் இப்ப நாங்கள் அறிவில்லாதவங்க அறிவை பற்றி கேட்கறது வேலை கஷ்டம். அடுத்தது நாங்கள் மண்டைய கொண்டு எங்க புதைச்சு போட்டு வெள்ளையர்னு சொல்லிக்க நான் இங்கிலீஷ்காரர் சொல்றேன். இங்கிலீஷ்காரர்ல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி போட்டோம். அதுல இருந்து வெளிக்கிட முடியாது. ட்ரை பண்ணிக்கணும். கஷ்டப்பட்டோம். சில பேங்க்ல காசை போட்டு எடுக்காம இருப்போம். இல்லோ நான் இந்தியன் பேங்க்ல போட்டா களை கொடுத்துவான நம்பிக்கை. அது உண்மையா இல்ல. ஆனா நாங்க போட மாட்டோம். பஞ்சாப் பேங்க் இனியில நல்ல பேங்க் அதை போடலாம். படியா போடலாம் காசு. ஏன் மிடில் ஈஸ்டர்ன் பேங்க்ல ஒரு கிடக்கு. நாங்க போடுறோம் இல்ல. எங்கத்துல போடுவோம்டா நெட்ஃபிளிக்ஸ்ல எங்கட மென்டாலிட்டி. நாங்கள் அப்படி வளர்ந்துட்டோம். இந்த மாத்துறதுக்கு கனகாலம் எடுக்கும். அதை பற்றி இன்னொரு பிரச்சனை என்று சொன்னால் பொதுவாக நாங்க ஜனநாயகம் அல்லது என்ன ஹியூமன் ரைட்ஸ் எந்த விதங்கள்ல வர்ற வார்த்தை பிரிவுகளால வர்ற தாக்கங்களைத்தான் வெளிநாடுகள் சொல்ற நீங்க சொல்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிகள் ரெண்டும் தெற்காசிய நாடுகள்ல பிரயோகிக்கிறாங்க. மற்றதெல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த புள்ளியோட இந்த நேர்காணலை முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இது ஒரு முக்கிய புள்ளி. அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஜனநாயகம் மனித உரிமைகள் என்ற பேர்ல எங்களை ஆள தொடர்ந்து நினைக்கிறார்கள். ஆனா அதுக்கான அர்த்தம் இந்த நாடுகள்லயே அற்று போயிடுச்சு. மற்றது இலங்கையில மக்கள் இனிமேல் உதவுகளுக்கு தாக்கப்பட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அவ்வளவு கீழில அவைகள் ஜனநாயகமும் மனித உரிமை மற்றாக்கள் அல்ல. அதை கேட்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அவைகள் அதை பற்றி கதைக்கிறார். அது மாதிரி இங்கேயும் வந்துட்டு தான் நிலைமை. அதான் நான் முதல் அந்த பழைய இன்டர்வியூல சுட்டி காட்டினேன். இங்க கனசனம் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே போய் அதுக்கு கீழே போட்டுக்கு போய் விட்டார். வறுமை கோடுகள் வித்தியாசமா இருக்கலாம் அவங்களுக்கு தானியா இந்த புள்ளி விவரங்கள்ல சென்ஸ் ஆஃப் மணியில. ஆனால் இங்க சாப்பிடாம இருக்கிறவங்க இவன் சட்டா இருப்பான். ஆனா பாசி வயத்துல ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்று இல்ல. கண்ணீர் தான். இதுதான் பெரிய விஷயம். நன்றி. இந்த நீண்ட உரையாடலுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் நன்றி. மற்றும் ஒரு கலந்துரையாடலில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். வணக்கம்.